டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அந்த ரவுடியே அந்த ரவுடி தொழிலை விட்டுட்டு நானே அந்த கலைத்தாயில சினிமாவில் அடாப்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னா அந்த படத்தோட கதையை ஜிகதண்டாவோட கதை. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சினிமா ஒரு கலைத்தாய் யாரையுமே எப்பவுமே எந்த நேரத்தில் மாத்திரும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்றி ஒரு ரவுடி எப்படி ஒரு திருந்தி வந்து ஒரு திரும்ப வந்து அந்த ரவுடித்தனத்தை வந்து ஒரு நடிகனாக மாறுறான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எச் ராஜா அண்ணன் வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய போல்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் பேசக்கூடிய ஸ்பீச்சாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பார் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து பண்ணியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் சினிமாவும் அரசியலும் கலந்து தான் வந்து நீ ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அப்புறம் வந்து இந்த படத்தில் குருன்னு ஒரு அறிமுக கதாநாயகன் ஆகியிருக்காரு. இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு அந்த சினிமா அரசியல் வந்து ஏன் அப்படி சொல்ல வந்தேன்னா, ஸோ டாக்டர் ராஜரத்ன சார் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி ஸோ அமெரிக்காவுக்கு போயிட்டார். அமெரிக்கா போனதுக்கப்புறம் வந்து அவர் கலைத்தாய் சினிமாவோட தாகம் வந்து பாருங்கள், திரும்ப அவர் அங்கேருந்து இங்கே வர சொல்லி அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் சினிமாவோட தாகம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 225 படங்கள் வருது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 தயாரிப்பாளர்களும் சரி 100 இயக்குநர்களும் சரி புதுசாக இந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா அந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா தான் இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் கலைத்தாய் வந்து நம்ம கொடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ராஜேந்திரன் சுப்ரமணியம் சாருக்கும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடியதுக்கும், அப்புறம் இந்த படத்தில் எடிட்டரு சார் வந்து ராஜமோகன் சார் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஆல்மோஸ்ட் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. அவர் இந்த படத்தை பணியாற்றியிருக்காரு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றியடை, செய்யாதை மாபெரும் வெற்றியடை, எல்லாமலை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களே, திரு ராஜசேகர் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் மூலமாக கலைஞர் ஆனவர்கள் அல்லது ஏற்கனவே கலைத்துறையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி, நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக 6 மாதம் வந்து எல்லா டாக்டர்களும் இப்போ இன்றைக்கி செக்கப்புக்காக வந்திருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்கிற முதல் வார்த்தை, இவ்வளவு சீக்கிரம் பெரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்து ரெக்கவர் ஆனவங்க ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என் கூடவே இருந்தது ஒரு காரணம். என்ன வந்து நாம் எதுவுமே இயல்பாகவே செய்யணும் அப்படின்னு நினச்சா நம்மளை படுக்க போடுறதும் இயல்பாக ஒரு நடந்த நிகழ்ச்சி மாதிரி இன்றைய தினம் 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடுவில் பேசக்கூடிய அளவிற்கு ஆண்டவன் எனக்கு உதவி இருக்கான். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இந்த படத்தை பொறுத்தவரை டாக்டர் ராஜசேகர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டாருங்க. மேக்கப்பே கிடையாது. இந்த படம் எடுத்ததில் மேக்கப்பே கிடையாது. சாதாரண காஸ்டியூமில் வந்தேன். படம் அவங்க சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டு நாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த அளவிற்கு இந்த படம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட வரவேற்பை பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நாம் இயல்பாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக இந்த படத்தை டாக்டர் ராஜசேகர் அவர்கள், அவருடைய டீம், தம்பி குரு, இவங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாப நோக்கில் நீங்கள் லாபங்கிறது எப்போவுமே தி கேபிட்டல் தாஸ் கேபிட்டல் அதை படித்தீங்கன்னா தெரியும். சர்ப்ளஸ் வேல்யூ தியரி அப்படின்னு. அந்த சர்ப்ளஸ் வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கேருந்து பணம் வரும்? அதனால் கம்யூனிஸ்ட்டுகளோட தியரியே கம்யூனிஸ்ட்டுகள் தான் உடைச்சாங்க. அது வந்து இட்ஸ் இம்ப்ராக்டிகபிள் அப்படின்னு சொல்லி அந்த சர்ப்ளஸ் வேல்யூ
அது வர முடியாது அப்படின்னு கம்யூனிசம் நிரூபிக்குது. அந்த மாதிரியாக நம்ம நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் நமக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. அதில் இந்த கதை வந்தது கொரோனா சமயத்தில். அந்த சமயத்தில் மக்களுக்கு அந்த ஒர்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு புரிய வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு காட்சி வரும். இதில் பணியாட்களுக்கு 50,000 ரூபா, நர்ஸுகளுக்கு 40,000, டாக்டர்மா கோச்சக்கூடாது, டாக்டர்களுக்கு 20,000 போனஸ் கொடுங்க அப்படின்னு. இதில் காரணம் என்ன? 24 மணி நேரமும் உழைச்ச ஒரு கம்யூனிட்டி உண்டுன்னு சொன்னால் அது அந்த சுத்திகரிப்பாளர்கள். அவங்க அன்னைக்கு ஒரு நாள் ஸ்ட்ரைக் இருந்திருந்தா கூட நாம் நாறி போயிருப்போம். அந்த மாதிரியாக இந்த மருத்துவத்துறையின் மூலமாக மக்களுக்கு எப்படி போய் அடைய முடியும் என்பதையும், அதில் ஊழல் செய்கிறவனை ஆட்சியே போனாலும் ஊழல் செய்கிறவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற தீம் மக்கள்கிட்ட சென்றடைவதற்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. வர்ற வெற்றி விழா நடக்கும்பொழுது நான் ஓடிப்போய் மைக்கில் நின்று பேசுகின்ற அளவிற்கு நிச்சயமாக இருக்கும் என்கின்ற என்னோட நம்பிக்கையும் தெரிவித்து, இந்த படம் வெற்றி பெறணும். அதை மக்கள் அனைவரும் ஏன்னா இன்றைக்கி 3வதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை பார்க்க வந்தார். அப்போது வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேனா, என்னங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு நான் வந்திருக்கேன், என்ன எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களேன்னு. டாக்டர்ஸ் வேர் சர்ப்ரைஸ்டு. பெரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்தவர் அவர் வாங்கன்னு வரவேற்கிறார் அப்படின்னா அந்த அளவிற்கு ஆண்டவன் அருளோடு இருக்கான் அப்படிங்கிறத நாம் மறுக்கவே முடியாது. எனவே இந்த விஷயத்தில் படம் மிகப்பெரிய வெற்றியாக ஓடும். அந்த ஓடுறத ராஜா ஓடி போய் பார்ப்பான். அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்கும், உங்களுடைய ஆசி இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.